பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம வேதாகமத்திலிருந்து சிறு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். அதாவது 7 வருட செழிப்பு, 7 வருட பஞ்சம். அது எந்த ஆண்டு ஆரம்பித்தது என்று பார்ப்போமானால் 2228 இருந்து தொடங்குது செழிப்பு. முடிவு 2234 வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் ஒரு செழிப்பான ஒரு தேசத்தை அவங்களுக்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வானத்தை அடைத்து ஒரு பஞ்சத்தை உருவாக்கும் அந்த ஆண்டு 2235 முதல் 2241 அந்த ஆண்டுகள் வரை என்ன பண்ணுறாருன்னா 7 வருடம் பஞ்சங்கள் கொடுக்குறாரு. பஞ்சம் தொடங்கி 2 வருடங்கள் ஆகி இருக்கும் பொழுது யாக்கோபு என்ன பண்ணுறாருன்னா எகிப்துக்கு போகிறாரு. அப்போது யோசேப்போட வயசு 39 வயது ஆகிறது. யாக்கோபின் குடும்பத்தில் எகிப்துக்கு சென்ற அந்த ஆண்டு 2236 ஆண்டில் அவங்க போகிறாங்க. யோசேப்பு மரித்த ஆண்டு 2307 ஆண்டில் யோசேப்பு மரிக்கிறாரு. எகிப்தில் குடியிருந்த காலம் 2236 முதல் 2666 வரை, மொத்தம் 430 ஆண்டுகள் வரை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா எகிப்தில் அடிமையாக வாழ்கிறாங்க. மோசே பிறந்த ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது 2586 பிறக்கிறாரு. மோசே யார் அப்படின்னா நம்ம யாக்கோபோட வம்சத்தில் வந்த ஒரு லேவியோட ஒரு மகன் தான் அவர். அவரோட தகப்பன் பேர் அம்ரான், அவரோட தாயோட பேர் யோகபத். அவருக்காக அவங்க பிறக்கிறாரு. அவர் பார்வோனுக்கு பயந்து ஓடின அந்த ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது 2626. அப்போ அவருக்கு 40 வயது. அப்போது பார்வோனுக்கு பயந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா ஓடி போகிறாரு. மீண்டும் அவர் எகிப்துக்கு வர வேண்டிய அந்த வருகையின் அந்த ஆண்டு எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2666 அவர் வர்றாரு. அப்போ அவருக்கு வயது 80. தேவன் முள்செடியில் மோசேக்கு தரிசனம் கண்ட அந்த ஆண்டு எந்த ஆண்டுன்னா 2666 ஆண்டில் தான் தேவன் அவருக்கு தரிசனம் ஆறாரு. அந்த ஆண்டில் தான் அவர் எகிப்துக்கு வர்றாரு. இன்னும் அநேக தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.